சென்னையை அடுத்த நீலாங்கரையில் சூறைக்காற்று வீசி வரும் நிலையில் கடல் நீர் அருகில் உள்ள மீனவ குடியிருப்புக்குள் புகுந்துள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினேஷ். வினேஷ், வணக்கம். அந்த இடத்தின் நிலவரம் என்ன, நீங்க பதிவு பண்ணல? தொடர்ந்து 4 மணி நேரமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடிய இந்த பெஞ்சல் புயலின் காரணமாக கிழக்கு கடற்கரை பகுதி முழுமையாகவே கடல் நீர் முழுமையாக கொந்தளிப்புக்கு காணப்படுகிறது. பலத்த சூறாவளி காற்றுடன் கடல் நீர் பல்வேறு மீனவ குடியிருப்பு பகுதிகளுக்குள் சூழ்ந்திருக்கிறது. பெஞ்சல் புயலின் முன்பகுதி நிலப்பரப்பை அடைந்ததாக வானிலை ஆய்வு மையம் 5:30 மணி அளவில் அறிவித்திருந்தார்கள். அதனுடைய புயல் முழுமையாக கரையை கடப்பதற்கு இன்னும் 1 முதல் 1.5 மணி நேரம் ஆகும் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இன்று மதியத்துக்கு பிறகாக கிழக்கு கடற்கரை பகுதி முழுமையாகவே மிகவும் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. எண்ணூர் தொடங்கி கிழக்கு கடற்கரை சாலை முழுமையாக இருக்கக்கூடிய அனைத்து மீனவ குடியிருப்புகளுக்கும் கடல் அலையின் சீற்றம் அதிக அளவு காணப்படுகிறது. ஒரு சில இடங்களில் கடல் நீர் முழுமையாக மீனவ பகுதி முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்புகளுக்குள் சூழ்ந்திருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய படகுகள் மற்றும் மீன்பிடி சாதன பொருட்களை ஓரமாக வைத்திருக்கிறார்கள் மீனவ மக்கள். குறிப்பாக இந்த புயலை பொறுத்தவரை வடக்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இது மதியத்துக்கு பிறகாக காலை நிலவரப்படி புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் வானிலையுடைய கணிப்புக்கு மாறாக புயல் தற்பொழுது 5:30 மணி அளவில் கரையை கடக்க தொடங்கியிருக்கிறது. இன்னும் 1 முதல் 1.5 மணி நேரத்தில் புயல் முழுமையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வப்போது இந்த பகுதியில் விட்டு லேசானது முதல் மிதமான கனமழையும் தொடர்ந்து பெறுவதால் இருக்கக்கூடிய பெரும்பாலான குடியிருப்புவாசிகள் தங்களது வீடுகளை காலி செய்துவிட்டு பிரதான சாலையை நோக்கி சென்றிருக்கிறார்கள். தங்களது உடைமைகளை பாதுகாப்பதற்காகவும் அதே போல இந்த பலத்த காற்றுடன் வீசி வருவதால் இங்கு இருக்கக்கூடிய குப்பத்தில் இருக்கக்கூடிய படகுகளை ஜேசிபி மூலமாகவே ஏற்கனவே மதியத்துக்கு முன்பாகவே எடுத்து பிரதான சாலையை நோக்கி கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த புயல் முழுமையாக கரையை கடந்த பின்னரும் நாளை மாலை வரை பலத்த காற்று வீசும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் கனமழைக்கான எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் திரும்பப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை தவிர மீதம் இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களுக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி முழுமையாகவே கனமழை பெய்து வருவதால் இங்கு ஆள் நடமாட்டம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. நீலாங்கரை பகுதியை பொறுத்தவரை இந்த பகுதியில் முற்றுமுறையாக 400க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் வசிக்கிறார்கள். தங்களது உடைமைகளை பாதுகாக்க மீனவ மக்கள் இங்கு இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது மீன்பிடி சாதனங்கள் உட்பட பல்வேறு பொருட்களை பிரதான சாலை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினேஷ்.